எங்கள் ஊருக்காரரு, அவள் அம்மா எங்கள் ஊர், அம்மா பிறந்து பெருநாளி எங்கள் ஊர். இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும், கேட்க அப்படி கம்பீரம் பண்ணிருக்கணும், அப்படி சந்தோஷம் பண்ணிருக்கணும் இல்லையா? இந்த நாகராஜ் மூஞ்சியில் இல்லை சந்தோஷம் இருந்துச்சா? யாரா பார்த்தீங்களா? சிரிக்கவே இல்லைங்க, சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுலேருந்து பேரரசு பேசு வரிசையா, சங்கையா பேசுறதுலேருந்து கோவில் வரிசையா பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு. கண்ணீர் தான் வரல, பொங்குது வரல. ஏன்னா அவர் அந்த புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவான், எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவான், மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன் எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவான். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறையா இருக்கான். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது, இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் வசனங்களையெல்லாம் டயலாகையெல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவான். இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக்கெல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம். என்ன இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்க, ஒரு 2வது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு. என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி காட்சியாக்குறதுல பெரிய வல்லவன். இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி ஆத்தாளுக்கு நான் தான் தலைப்பில்லை இந்த படத்தில். எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமையும். அப்படி எனக்கு சொல்கிற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார். போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர வந்து இது ஒரு தமிழ் படமாக நினைக்கலைங்க. தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மலையாள படத்தில், ஒரு பெங்கால் படத்தில், ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் ஆர்ட் டைரக்டர் வேலை இல்லை. இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூமுக்கு வேலை இல்லை. பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம். ஆமாம், அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அண்ணன் வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசேகரமங்கல் தங்கிட்டு தான் போயிருக்கிறோம். அந்த ஏரியாவில் வீரசிகாமணி அந்த ஏரியாவிலையும் இப்போ நான் ஷூட் போனது. எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை அவர் நம்ம வீராய் மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கிறவர். அந்த ஓட்ட வீடு, அந்த ஓட்ட திண்ணை என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை. அதுலேயும் தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு வயசு என்ன கேட்கக்கூடாதா? ரைட்டு. என்னைய விட அவங்க குறைஞ்சது 15 வயசு இளமையாக இருப்பார் நினைக்கிறேன். கவிதாவோட சொன்னாங்க 70 வயதில் ஆரோக்கியமாக எப்படி இருக்குது வேறாபத்திரிகள். எனக்கு 72 வயசு, 73 வயசு எனக்கு. இல்லை, என்னைய விட அவங்க 15 வயசு கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நடிக்கிறாங்க. பார்த்தா அந்த படத்தில் என்ன இந்த கிராமிய படங்கள், தமிழில் வர்ற கிராமிய படங்கள், குறிப்பாக தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிடுச்சாங்க. நடிக்கிற பொம்பளைகள்லாம் ஒரு இழுப்பாக டயலாகில் ஒரு எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணலை. புதுப்படையும் நடிச்சிருக்கான். ஆனால் தெக்கத்தி தமிழ் அது. ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுகிற டயலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருங்க அப்படி உயிர்லேருந்து வருங்க, உயிர்லேருந்து. ஏப்பா மூத்தவனே, ஏண்டா
வேணாம்டா, என்ன கேட்குற போது நமக்கு உருகும். எனக்கு சொல்லவே வேண்டியதில்லை. என்ன நான் இத்தனை வருஷமாக கேட்டதில்லை, 10 வருஷத்துக்கு 11 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிமாவில். இத்தனை படங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை. பார்த்து அந்த சீனுக்குள்ளே அப்படின்னு நினைச்சோன்னு அழுவேன், கண்ணீர் வந்துடும். என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டியக்காவும் அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்தில். என்ன போட்டியான் நானாண்டியான்னு பார்த்துருவோன்னு தான் பார்த்தேன் அன்னைக்கு. அந்த சீனில் நல்லா இருந்துச்சு. என்ன வந்து லேடு வரும் அப்போ தட்டி விடுவேன். என்ன அப்படி ஒரு சீன்னா நான் சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லது. நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், வசனகர்த்தா, வாழ்க்கையை தெரிஞ்சவன், வாழ்க்கையை வந்து எழுத்தில் கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும். தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும். அப்படி பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்க மாட்டார். என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி. என்ன பெரிய வசதிகளையும் யாரும் நாங்கள் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு. வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். 2 பேரும் ஒரே ஹோட்டல், ஏற்று ரூமு. ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம், ஒரு காரில் நான் முன்னாடி இருப்பேன், பின்னாடி இப்போ டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம். ஒன்றும் பண்ணா இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும். அண்ணன் தம்பி என்ன எங்கள் ஆத்தா செத்து கொண்டு போய் புதைச்ச சுடுகாட்டில் போய் நான் இவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே, கேதகார வீட்டுக்குள்ளே. எனக்கு தெரியாமல் பின்னாடி போய் அந்த புதைச்ச புதவுகளியில் வந்து அந்த புதமேட்டில் வந்து கம்மாயில் விழுந்து மாரிமுத்து ஆடுவார். நான் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அப்படி அடிச்சுட்டு போகிறவர், அவர் அழுகிறாரு. நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு 10 அடி தூரத்துலேருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். தம்பி வந்து நம்ம வந்து அவனை சேர்க்கலை, இருந்தாலும் தாய் பாசத்தில் வந்து அழுகிறானேன்னு. இன்னொன்று, நான் என் வீட்டில் மூத்தாள், நான் அண்ணன் தம்பி 4 பேரில் நான் தான் மூத்தாள். எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள். என்ன அப்படி ஒரு கிராம வாழ்க்கையை தான் அதைத்தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எத்தனை இராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுற்றினவன், உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன். ஒரு கதையை கூட பெருநாளி பெரியார் வந்து விட்டு தாங்கல. பூரா அந்த மக்களை வச்சாங்க. ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே போய் தூக்குவேன். 2 பேரும் அழுவோம். இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி ஷூட் போகிறேன். நேரம் நான் அங்கே வீரசிகாமணிலிருந்து மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றாரு. நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தில் ஒரு ட்ராலி ஷாட்டு, அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன். ட்ராலியை போட்டிருக்காங்க, ஒரு 10 பத்திரம் இருக்கும். என் அசிஸ்டண்ட் கூட அந்த ஐயா மாரிமுத்து இறந்தவனாரியா. 2 பேரும் நாங்கள் வந்து ஒரு நடித்து சந்திச்சு ஒரு 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் ஆகியிருந்தால் பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு. நேற்று முந்தா நாள் ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ ஒன்றா புரோட்டா கடையில் வைத்துன்னு, ஒன்றா டீ குடிச்சிட்டு, ஒன்றா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துன்னு விட்டு, இல்லை இங்கேயும் ஒன்று மண்ணா அண்ணன் தம்பின்னு அழுது தவிச்சு நடிச்சுட்டு
போய் 2வது நாள் 8ஆம் தேதி இறந்தவனார். காட்டுறேன் ஆக்சிடென்ட். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு டயலாக் வருதில்லை. ஷார்ட்ரு ஆக்ஷன் டயலாக் வரல. அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவு என்னை ரொம்ப உலுக்கிடுச்சு. அவர் மாரிமுத்தோட இன்னொன்று, மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் இதுதான். கடைசி திரைப்படம் இதுதான். முடிச்சுட்டு வந்தார், டப்பிங் போனார், எதிர்நீச்சல் டப்பிங் போனார், இறந்துட்டார். என்ன, அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்று, எப்படித்தான் அந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல. கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்டில் பிடிச்சி போட்டார். அப்படி பிடிச்சி போட்டுருக்காரு எல்லா பேரும். செந்தி இருக்காங்களா? போயிட்டாங்களா? செந்தி எல்லாம் தீயா இங்கே போயிட்டாங்களா? அப்படியா? மாரிமுத்தோட ஒய்ஃபை செந்தி நடிப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை களைச்சி விடுற பொம்பளை. ஆமாம், பார்த்தா உண்மையிலேயே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் வராது, உண்மையான கோவம் வருது. அப்படி பேசுறது என்ன, அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க. நானும் அதில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரமா. அப்புறம் ப்ரொடியூசரு, இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா வந்து கோயம்புத்தூர்கார். அவர் மூஞ்சியை பாருங்கள், கோயம்புத்தூர்கார் மாதிரி இருக்கார், எங்கள் ராமநாதக்காரர் மாதிரி இருக்கார். அப்படியே எங்கள் முதுகுளத்தூர் கமதிக்காரர் மாதிரி இருக்கார் மூஞ்சி. நம்ம நாட்டு மூஞ்சி, நம்ம ஊருக்கு ஏற்ற அந்த ஃபேஸு. என்ன, அவர் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பேன், காதலிச்சுக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்கில். இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலித்தோம், கிராமத்து காதல் தானே. அந்த இதில் பாருங்கள் நீங்கள், இப்படியே 2 பேரும் அந்த ஹீரோ இவரும் அந்த பொண்ணு வரலையா? இல்லை, 2 பேரும் அப்படி போய்கிட்டே இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்க இப்படியே இருக்காங்க. எந்த இடத்துலையும் தொடலை. ஒரு இடத்துல அப்படின்னு தொடுவா பாருங்க, சல்லுன்னு இந்த நாங்கள் பாம்பு சல்லுன்னு திரும்பும். அது வரை சிரிச்சுக்கிட்டே கூடமாட அலைஞ்சிக்கிட்டே தெரியுது, காதலிச்சுக்கிட்டே தெரியுது. இப்படி தொட்ட ஒன்று அப்படி பாம்பு மாதிரி சீரும். அதுதான் கிராமத்துக்காக. ஏன்னா இதை எப்படி நாகராஜ் வச்சிருக்காரு பத்தியில, இதை எப்படி பண்ணியிருக்காரு பத்தியில சுரேஷ். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்படிப்பட்ட படங்களை. என்ன, இது மாதிரி ஆர்டிஸ்டுகளை, இயக்குனரை என்ன நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும். இந்த விழாவுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன், மதுரையில் இருந்தேன். தேதி வேறு ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போய்கிட்டு இருக்கு, அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன். இன்னைக்கு 18, 17, 19, 20 ஞாபகம் இல்லை எனக்கு. காலையில் தான் ஃபோன் வருது, ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம 4 மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான். ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம், இந்த சந்தோஷம் வந்து இந்த படம் பெற வெற்றியில் வந்து இருக்கணும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் வேணும், உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.